ஸ்டாலினை ஒழிச்சு கட்டாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி தானே நீங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை ஆரம்பிச்சீங்க. ஸ்டாலினை முதலமைச்சராக்குவதே எனது லட்சியம், எனது கொள்கை. நான் உண்ண போவதில்லை, உறங்க போவதில்லைன்னு மேடைகள்ல முழங்குனீங்களா இல்லையா? அந்த பத்திரிகையாளரை தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டிவிட்டேன், அதற்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிக்கிறார். இதெல்லாம் ஒரு மூத்த அரசியல்வாதிக்கு அழகா? உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் மதிப்புக்குரிய வைகோ அவர்கள் நேற்று ஒரு பத்திரிகையாளரிடம் மிக கடுமையாக நடந்து கொண்டார். அது ஏன் அப்படி நடந்து கொண்டார், என்ன விவரம் என்பது குறித்து பேச இருக்கிறோம். நேற்று திருப்போரூரில் ஒரு சுற்றுச்சூழல் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக மதிப்புக்குரிய ஐயா வைகோ அவர்கள் சென்றிருந்தார். நிகழ்வை முடித்துக்கொண்டு பத்திரிகையாளர்களை சந்தித்த போது அவர் கடந்த திமுக ஆட்சியை மிக மோசமாக கடும் வார்த்தைகளை கொண்டு விமர்சித்தார். அது ஒரு கமிஷன் ஆட்சி என்று சொன்னார். அப்பொழுது அங்கிருந்த பத்திரிகையாளர் ஒருவர் குறுக்கிட்டு கேட்டார், கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் திமுக கூட்டணியில் தானே இருந்தீர்கள், அப்பொழுதெல்லாம் இதை பற்றியெல்லாம் பேசாமல் இப்போ திடீர்னு திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சி கமிஷன் ஆட்சி என்றெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்டார். அது மூத்த தலைவர் வைகோவை மிக கடுமையான கோபத்துக்கு உள்ளாக்கிவிட்டது. உடனே அவர் கிட்டத்தட்ட தன்னுடைய நிலையை இழந்து கடுமையான கோபத்தில் கொந்தளித்து கத்தினர். நீ எந்த பத்திரிக்கை, உங்களை அனுப்பிவிட்டது யார், நீ மஞ்ச பத்திரிக்கையா என்று 10 தடவைக்கு மேலே கேட்டார். அந்த பத்திரிகையாளரை நீ விலை போனவன் அப்படின்னு சொன்னார். பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் அரசியல்வாதிகளை கேள்வி கேட்பதற்கு தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது அந்த அரசியல் கட்சி தலைவர் என்ன பேசுகிறாரோ அதை அப்படியே பதிவு செஞ்சுட்டு வர்றதுக்காக நடத்தப்படுறது இல்லை. ஒரு அரசியல்வாதி, ஒரு இயக்கவாதி என்பவர்கள் பொது சொத்து. அவர்களை கேள்வி கேட்பதற்கான உரிமை பத்திரிகையாளர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, அனுபவம் மிக்கவர், நீங்கள் கொஞ்சம் கூட அனுபவம் இல்லாத இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை ஆரம்பித்த மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களோட போய் நிற்கிறீங்களே, அது எப்படி சரி அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்குறாரு. அதே போல தான் நீங்கள் 5 வருஷமாக தானே கூட்டணியில் இருந்தீங்க, அப்போ நீங்கள் கேள்வி எழுப்பியிருக்கலாமே அப்படின்னு சொன்னால், இல்லை அது கூட்டணி தர்மம், கூட்டணியில் இருந்து கொண்டு எப்படி கேள்வி கேட்பது, அதை கூட்டணியை விட்டு இப்போ வந்துட்டதுனால தான் நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மக்கள் விரோத செயலை கூட்டணியில் இருக்கிற போது ஆளுங்கட்சி செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், அந்த மக்கள் விரோத செயலை நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்களா? கூட்டணி தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து கேட்க மாட்டீங்களா? நான் கேட்குறேன். அப்போது திரு வைகோ அவர்கள் பேசியது பிழையான பேச்சு. அவருடைய கருத்து மிகவும் தவறான கருத்து, ஒரு மூத்த அரசியல்வாதிக்குள்ள கருத்து கிடையாது. அதற்கு இவ்வளவு கோபப்பட்டிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவருடைய கோபம் எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோடு இருந்த அவருடைய தொண்டர்கள் அந்த பத்திரிகையாளரை தாக்குவதற்கு முயற்சி செய்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார், கேள்வி தானே கேட்டார், அந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல அல்லது அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடந்து போயிடணும். மதிப்புக்குரிய ஐயா மூப்பனார் அவர்களை இது போன்ற ஒரு கடுமையான கேள்விகளை பத்திரிகையாளர்கள் முன் வச்சாங்க அப்படின்னு சொன்னால் பாஸ் அப்படின்றவர். அப்படின்னா அந்த கேள்வியை நான் கடந்து செல்கிறேன் அப்படின்னு சொன்னால் பத்திரிகையாளர்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த கேள்விக்கு இவர் பதில் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்விக்கு போயிடுவாங்க. அந்த நாகரிகமெல்லாம் தெரியாதவர்கள் அல்ல பத்திரிகையாளர்கள். ஆனால் கொஞ்சம் கூட நாகரிகமற்ற முறையில் ஒரு ஊடகவியலாளரை பார்த்து, நீங்கள் மஞ்சள் பத்திரிகையை சேர்ந்தவரா, உங்களை யார் இங்கே அனுப்பி வைத்தது, நீங்கள் விலை போனவர் என்றெல்லாம் மட்டமாக கீழ்த்தரமாக ஊடகவியலாளரை விமர்சித்தது ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஜனநாயகத்தின் 4வது ஒரு தூணாக இந்திய அரசியலமைப்பு சட்டம்
அங்கீகரிச்சிருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை துறையை இவ்வளவு மோசமாக ஒரு மூத்த அரசியல்வாதி விமர்சிப்பது கடும் கண்டனத்துக்கு உரியது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த பத்திரிகையாளரை எதிர்த்து கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? 1993 கலைஞருக்காக உயிரே கொடுக்க தயாராக இருந்த என்னை என்ன சொல்றாரு? நான் அவரை கொல்ல முயற்சி செய்தேன் என்று, அவரை கொல்வதற்கு சதித்திட்டம் தீட்டினேன் என்று, என்னை சதிகாரன் என்றும் கொலைகாரன் என்றும் என்னை துரோகினும் குற்றம் சாட்டினாரே, அது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த பத்திரிகையாளரை திருப்பி கேள்வி கேட்கிறார். உங்களுக்கு மட்டும்தான் கேள்வி கேட்கிற உரிமை இருக்கா? எனக்கும் கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு அப்படிங்கிறார். ஊடகவியலாளர்களுக்கு தனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை கேள்வி கேட்கிற உரிமை இருக்கிறது. பதில் தெரியல அப்படின்னா, அல்லது பதில் சொல்ல விரும்பல அப்படின்னு சொன்னா, அந்த கேள்வியை கடந்து செல்லுகிற உரிமை அரசியல்வாதிக்கு, அந்த ஊடக சந்திப்பில் இருக்கக்கூடியவருக்கு இருக்கு. அதை விட்டுட்டு நான் ஊடகவியலாளர் திரும்பி கேள்வி கேட்கிறேன்னா, திரும்ப அவர் ஒரு கேள்வியை கேட்டார்னா நீங்க எங்க கொண்டு வச்சுக்குவீங்க மூஞ்சியை? நான் கேட்கிறேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள் உங்களை கொலை குற்றம் சாட்டினார், நீங்கள் கருணாநிதியை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டினீர்கள் என்று சொல்லி உங்களை கட்சியை விட்டு வெளியில அனுப்பிச்சது நிஜம் அப்படின்னு சொன்னா, தனது மகன் மு.க. ஸ்டாலினுக்கு முடிசூட்டுவதற்காக அந்த கோபாலபுரத்து இளவரசனை அரியணை ஏற்றுவதற்காக என் மீது குற்றம் சுமத்தி என்னை வெளில அனுப்புறாரு, மு.க. ஸ்டாலினை ஒளிச்சு கட்டாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி தானே நீங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை ஆரம்பிச்சிங்க. அதை கடைசி வரைக்கும் அந்த முயற்சியில நீங்க வெற்றி அடைஞ்சிங்களா? கடைசி வரைக்கும் அதுல உறுதியா இருந்தீங்களா? தடா வழக்கிலே நீங்கள் கைது செய்யப்பட்டு 19 மாதங்கள் நீங்கள் சிறைப்படுத்தப்பட்டு சிறையை விட்டு வெளியில வந்த உடனே உங்களை சந்திப்பதற்கு கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் சிறைச்சாலைக்கு வந்தபோது நீங்கள் செய்த இழிவான வேலை என்ன? கலைஞர் கருணாநிதியின் காலில் விழுந்து கும்பிட்டீர்களா இல்லையா? இப்ப அந்த பத்திரிகையாளர் கொலை குற்றம் நீங்கள் செய்ய முயற்சி பண்ணீங்கன்னு சொன்ன கலைஞர் கருணாநிதி காலில் ஏங்க விழுந்தீங்க அப்படின்னு கேட்டா நீங்க உங்கள் மூக்கு உடைவிடாதா? எங்க கொண்டு வச்சுக்குவீங்க உங்க மூஞ்சிய? நீங்க என்னைக்காவது ஒரு ஸ்டாண்டில் நின்று இருக்கீங்களா? மதிப்புக்குரிய வைகோ அவர்களை நான் கேட்கிறேன். சொன்னார்ல வள்ளுவர், குரல் சொல்றாரு அவர், இடிப்பார் இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பாரினும் கெடும் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் ஒரு குரலை சொல்றார். ஐயா, கேள்வி எடுத்து உரைப்பதற்கு, எடுத்து சொல்லுவதற்கு ஒருத்தர் இல்லைன்னா மன்னனா இருந்தாலும் அவன் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரியும் 1000 குரல்கள் அப்படின்னு சொன்னா என்ன இது என்னங்கிறேன். உங்களுக்கு மூளை கலண்டு போச்சு, உங்களுக்கு வயசாகி போச்சு, உங்களுக்கு மற்றவர்கள் கேட்கிற கேள்வி உங்களுக்கு எரிச்சல் ஊட்டுது, கோவப்பட வைக்குது அப்படின்னு சொன்னா அரசியலை விட்டு விலகி போங்க. அதுதான் உங்க வீட்டு இளவரசரை கொண்டு வந்துட்டீங்கல்ல அரசியலுக்கு, மதிப்புக்குரிய துரை வைகோ அவர்களை கொண்டு வந்துட்டீங்கல்ல, அப்ப நீங்க விலகி போங்கங்க. நீங்க ஏங்க களத்துக்கு வர்றீங்க? இவ்வளவு கோவப்படுற ஆளு, இவ்வளவு டென்ஷன் ஆகிற ஆளு ஏன் வர்றீங்கன்னு நான் கேட்கிறேன். ஸ்டாலினுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு கடைசியில் என்ன நடந்துச்சு? ஸ்டாலின் காலில் போய் விழுந்தீர்களா இல்லையா? மு.க. ஸ்டாலினை முதலமைச்சராக்குவதே எனது லட்சியம், எனது கொள்கை, நான் உண்ண போவதில்லை, உறங்க போவதில்லைன்னு மேடைகளில் முழங்குனீங்களா இல்லையா? அப்ப எதுல நீங்க உறுதியா நின்று இருக்கீங்க? உங்களை நம்பி வந்தார்களே, எல் கணேசன் வந்தாரு, செஞ்சி ராமச்சந்திரன் வந்தாரு, கண்ணப்பன் அவர்கள் வந்தாங்க. உங்களை நம்பி தமிழகம் முழுவதும் இருந்த திமுகவினுடைய முதன்மை பொறுப்பாளர்கள் எல்லாம் உங்க கூட வந்தாங்களே. வேளச்சேரி மணிமாறன் இங்க, கடைசியா நீங்க தூக்கி வீசினீங்களே மல்லை சத்தியா, உங்கள் உயிரை காப்பாற்றிய மல்லை சத்தியாவை ஏன் கட்சியை விட்டு நீக்கினீங்க? அப்ப சுயநலத்தின் மொத்த உருவமாக காரியம் சாதிக்கணும்னா யாரு காலை வேணாலும் பிடிக்கலாம். தன்னை கொலைகாரன் என்று தன் மீது குற்றம் சுமத்திய கலைஞர் கருணாநிதி காலை கூட பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கொண்ட நீங்க எதுக்கு ரோசப்படுறீங்க? உங்களுக்கு ரோசம் வரலாமா? மதிப்புக்குரிய ஐயா வைகோ அவர்களே, ரோசப்படி நீங்கள் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் இருந்திருக்கீங்களா? சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு தம்பி விஜய் அவர்களோட போய் நீங்க நிக்கிறீங்க. அங்க போனீங்களே, அங்கேயாவது ஒழுங்கா நேர்மையா இருந்தீங்களா? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர் மதிப்புக்குரிய தம்பி விஜய் அவர்களை காட்டி கொடுத்துட்டு நிக்கிறீங்க. விஜய் அவர்கள் சொன்னார், உங்களுடைய 2 எம்எல்ஏவையும் ராஜினாமா பண்ண வச்சு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்றீங்க. இப்ப இன்னைக்கு என்ன செய்யறாரு RS பாரதி? விஜய் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை ராஜினாமா செய்துவிட்டு வாருங்கள் என்று வைகோ அவர்களிடம் சொன்னதாக வைகோவே நேரடியாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் குதிரை பேரம் பேசிய
முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆளுநரிடம் கொண்டு போய் கடிதம் கொடுத்துருக்குறாங்க. பேசுற போது எதையும் யோசிச்சு பேச மாட்டீங்களா? நான் கேட்கிறேன். உடனே திரும்ப பத்திரிகையாளர்களை சந்தித்து விஜய் அவர்கள் அப்படி சொல்லவில்லை அப்படின்னு மாத்தி பேசுறீங்க. ஏங்க, ஒரு வயசான காலத்துல இதெல்லாம் உங்களுக்கே அசிங்கமா இல்லையா? நேற்று தாங்க பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு பத்திரிகையாளரை தரம் தாழ்த்தி விமர்சிச்சாருங்க. மஞ்ச பத்திரிகைன்னு ஒரு பத்திரிகையை சொல்றாரு. உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தையெல்லாம் வரலாமா? விலை போனவர்னு ஒரு பத்திரிகையாளரை பார்த்து சொல்றீங்க. நீங்க அப்படி சொல்லலாமா? சொல்லிவிட்டு அன்று மாலையே திரும்ப நான் அப்படி கோவப்பட்டு பேசியிருக்க கூடாது, அந்த பத்திரிகையாளரை நான் தரம் தாழ்த்தி விமர்சித்திருக்க கூடாது, அதற்காக நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். எதுக்கு அவர் இந்த மன்னிப்பு கேட்டார் தெரியுமா? சென்னை பத்திரிகையாளர் மன்றம் மிக கடுமையான கண்டனத்தை வைகோ அவர்களுக்கு தெரிவித்தார். இனி வைகோவினுடைய செய்தியாளர் சந்திப்புகளை நாங்கள் நிகழ்த்த மாட்டோம், அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னிச்சு. அதனால கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நான் தப்பா பேசிட்டேன், அந்த அளவுக்கு நான் கோவப்பட்டிருக்க கூடாது, அந்த பத்திரிகையாளரை தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டிவிட்டேன், அதற்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிக்கிறார். இதெல்லாம் ஒரு மூத்த அரசியல்வாதிக்கு அழகா? நான் கேட்குறேன். உடம்பு முடியல, டென்ஷன் ஆகுது, ப்ரெஷர் கூட இருக்குன்னா விலகுங்க அரசியலை விட்டு. அதான் மல்லை சத்யாவை கருவேப்பிள்ளையை தூக்கி போடுறது மாதிரி தூக்கி போட்டுட்டு உங்க மகனை கொண்டுட்டு வந்துட்டீங்கல்ல. மல்லை சத்யாவை உங்க கட்சியிலிருந்து நீக்கினதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்ல முடியுமா உங்களால? கடல்ல தத்தளிச்சுட்டு கிடந்த போது என் உயிரை காப்பாற்றியவன் சொன்னீங்களே, அவனையே துச்சமா தூக்கி போட்டீங்க. அதனால திமுகவினுடைய கூட்டணியில் இருந்த போது விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் எங்கள் சொந்த சின்னத்தில் தான் நிற்போம்னு உறுதியா நின்று சொந்த சின்னத்தில் நின்னாங்க. உங்களால் அந்த உறுதியா நிக்க முடிஞ்சிச்சா? கிடைச்ச சீட்டை எப்படியாவது உதயசூரியன் சின்னத்தில் நின்னாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி உதயசூரியன் சின்னத்திலேயே நின்னீங்களா இல்லையா? அது உங்களுடைய அனுபவத்துக்கு அசிங்கமா இல்லையா? சொல்லுங்க. இப்போ உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயித்தவர்களை நான் ராஜினாமா செய்ய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றது அசிங்கமா இல்லையா? அதனால மதிப்புக்குரிய ஐயா வைகோ அவர்களே, உங்களுக்கு வயது முதிர்ந்து விட்டது. ஒரு பத்திரிகையாளர்களை எப்படி கையாள வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியவில்லை. உங்களுக்கு கோபம் வருகிறது. பொதுவெளியில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் மிக கடுமையாக பேசுகிறீர்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களை கேள்வி கேட்ட அந்த தம்பி மதிப்புக்குரிய சரவணன் அவர்கள், திருப்போரூரை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் சரவணன் அவர்கள் ஒரு அழுத்தமான திராவிட சிந்தனையாளர். அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒருத்தன் கேள்வி கேட்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் பாமரனா, படிக்காதவனா, அரசியல் ஞானம் இல்லாதவனா? உங்க கட்சியில அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த யாராவது ஒருத்தர் திருப்போரூர் சரவணனுக்கு இணையான அரசியல் சிந்தனையாளர்களா? நான் கேட்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா மதிப்புக்குரிய பத்திரிகையாளர் சரவணன் அவர்களை பற்றி? ஏதாவது தெரியுமான்னு கேட்கிறேன். யார விலை போனவர்னு சொன்னீங்க? நீங்க எவ்வளவு தியாகம் செய்த ஒரு மனிதன் தெரியுமா? கேள்வி கேட்டா கோபப்படுவீங்களா ஐயா வைகோ? இது ரொம்ப தப்பு. பத்திரிகையாளர்களை துச்சமா மதிக்கிறது. எந்த வகையில் நீங்க தம்பி சரவணன் அவர்களை விட உயர்ந்தவர் சொல்லுங்க பாப்பா. உயிரே போனாலும் மாத்தி மாத்தி பேசாத ஒரு மனிதன் திருப்போரூர் பத்திரிகையாளர் சரவணன் அவர்கள். உயிரே போனாலும் கொண்ட கொள்கையில் ஒருபோதும் மாறாதவர் தம்பி சரவணன் அவர்கள். ஆனா நீங்க அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பச்சோந்தி மாதிரி எத்தனை தடவை மாறி மாறி கூட்டணி வச்சிருக்கீங்க, மாறி மாறி பேசியிருக்கீங்க. இன்னைக்கு காலையில பேசினது சாயந்தரம் மறுக்கிறீங்க, சாயந்தரம் பேசினது அடுத்த நாள் மறுக்கிறீங்க. நீங்க நேர்மையாளரா? மல்லாக்கப்படுத்துக்கிட்டு மூக்கு மேல விரல வச்சுக்கிட்டு யோசிங்கள பார்ப்போம். நீங்க நேர்மையாளரா? உங்க கூட இருக்கக்கூடிய அடிப்படைகளை ஏவி விட்டு ஒரு மூத்த பத்திரிகையாளரை, கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிற ஒரு திராவிட சிந்தனையாளனை அடிக்க விடுறீங்க. தடுத்திருக்க வேண்டாமா? ஏன் அவ்வளவு கத்துன அந்த பாயி? வேண்டாப்பா, அது தப்பு. பத்திரிகையாளர் அவர் அடிக்க போக கூடாது. யாருப்பா இங்க வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு வரல, மௌனமா இருந்தீங்க. அடிக்கட்டும்னு வேடிக்கை பார்த்தீங்களா? அதனால மதிப்புக்குரிய வைகோ அவர்களை, உங்களுடைய ஆட்டம் எல்லாம் அடங்கி விட்டது. இனி நீங்கள் அரசியலை விட்டு ஒதுங்கி இருப்பதுதான் நேர்மையானது, சரியானது. இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு தவறான வார்த்தைகளை பொதுவெளியில் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய தரத்தை நீங்களே தாழ்த்திக்காதீங்க அப்படிங்கிறத எங்களுடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியின் மூலமாக ஒரு ஊடகவியலாளராக நான் எனது கண்டனத்தை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.